என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்று சொன்னால் மக்கள் இதை விரும்புகிறார்கள், பார்த்து பழகி பலனடைகிறார்கள். ஏன் சில பேர் யோகாசன ஆசிரியர்களாகவே மாறி தங்கள் குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு குணசுந்தரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் செங்குன்றத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள், எம்ஏ நகரிலிருந்து. அங்கே தனியாக அவர்கள் ஒரு ப்ளே ஸ்கூல் நடத்துகிறார்கள். இதுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். குழந்தைகளை இந்த லைனுக்கு கொண்டு வருவது என்பது மிக மிக கடினம். அவர்கள் டிகிரி படித்து இதை கிட்ஸ் வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யோகாசனத்தை மற்ற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். பாருங்கள், கொஞ்சம் கடினமான ஆசனத்தை கூட அவர்கள் அற்புதமாக செய்கிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆர்வம் தானும் செய்கிறார்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். என் அருமை சீடர் அவர்களே, குணசுந்தரி அவர்கள் 40 வயது ஆகிறது, 2 குழந்தைக்கு தாய். அவர்கள் இப்பொழுது பாதகச ஆசனத்தை செய்வார்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஏன் விஞ்ஞானமய கோஷத்துக்கு கூட இது சிறிது பலன் தரக்கூடிய ஆசனம். முன்வளைவு ஆசனம். ஜீரணக்கருவிகள் இருக்கப்படுகின்றன. தலை கீழே இருக்கின்ற காரணத்தினால் தலைப்பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் வருகிறது, நுரையீரலுக்கு வருகிறது, இருதயத்துக்கு வருகிறது. குறிப்பாக வயிறை அப்படியே கசக்கி புடுகிறது. பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மாதாவிடாய் தொல்லைகளெல்லாம் இந்த ஆசனத்தை செய்வர்களுக்கு நிச்சயமாக வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்கிறார்கள், பார்த்தீர்களா? அதான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. மீண்டும் ஒரு முறை. முழுமையாக செய்கிறார்கள். பாதகஸ்த ஆசனத்தை முழுமையாக செய்கிறார்கள். தான் முழுமையாக செய்தால்தான் மாணவர்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்க முடியும். சில ஆசிரியர்களை பார்ப்பீர்களானால் யோகாசன ஆசிரியர் என்பார்கள். தொந்தியும் தொப்பையும் வைத்துக்கொண்டு ஆசனமே செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆசனத்தை பற்றி மணிக்கணக்காக பேசுவார்கள், டிவியிலும் வருவார்கள். அவர்கள் செய்ய மாட்டார்கள், மற்றவர்களை செய்ய வைப்பார்கள். இதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். தலை முட்டை தொட்டு விட்டது. தலையை தொடவே முடியாது. யாராவது நீங்கள் நின்று கொண்டு குறிந்து பாருங்கள், தரையை தொடவே முடியாது. 40 வயது பெண்மணி என்பது இப்போதெல்லாம் பார்த்தீர்களானால் திருமணமாகி ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே வயிறு பெரிதாகி விடுகிறது, இடுப்பு பெரிதாகி விடுகிறது, மார்பகம் பெரிதாகி விடுகிறது. அவர்களுக்கு ஒரு 40-50 வயசு 23 வயது பெண்ணை பார்த்தால் 40 வயசு பெண் மாதிரி ஆகிவிடுகிறார்கள். இதனால் பயிற்சி இல்லை, உணவு அதிகமாக சாப்பிடுகிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். இதை பார்க்கின்ற பெண்மணிகள் வயது வித்தியாசம் கிடையாது. 40 வயது பெண்மணி செய்கிறார்களே, நாமும் செய்து உடலை ஸ்லிம்மாக வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் பெரும்பகுதி திருமண வீடுகளிலோ கோயில்களிலோ பார்ப்பீர்களானால் பெண்களில் பெரும்பாலோர்கள் உடல் குண்டாகவும் நடக்க முடியாத நிலையிலும் வயிறு பெரிதாகி இடுப்பு பெரிதாகிய நிலையில்தான் நாம் பார்க்க முடியும்.
ஆனால் வடநாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் இப்படி செய்வதில் அவங்களெல்லாம் பயிற்சி செய்கிறார்கள். வடநாட்டு நடிகர்களை பாருங்கள், நடிகைகளை பாருங்கள், ஸ்லிம்மாக இருப்பார்கள். நம் நாட்டு நடிகைகளெல்லாம் ஒரு 25-30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அது அவுட். புதிய புதிய நடிகைகள் வந்து விடுவார்கள். அவர்கள் பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆகக்கூடி பள்ளிக்கூடத்திலையும் செய்கிறார்கள், வீட்டிலையும் செய்கிறார்கள். உடலை ஸ்லிம்மாக வைத்திருக்கிறார்கள், ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதை பார்த்த பின்பாவது பெண்மணிகள் தாங்கள் உடலையும் நலமாக வைத்துக்கொள்ள வேண்டும், ஸ்லிம்மாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற ஆசனங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பெண்கள் பழகி நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.